உங்களுடன் ஸ்டாலின் திட்ட தொடக்க விழாவில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். உடன் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றனர். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் இணைகிறார். சார் வணக்கம். இந்த திட்டத்துடைய தொடக்க விழாவில் திருமாவளவன், வேல்முருகன் ஆகியோர் பங்கேற்றிருக்காங்க. ரெண்டு பேருமே கூட்டணி கட்சி தலைவர்கள். அண்மை காலங்களில் அரசு மீதான விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்கறது? இந்த ஒரே நிகழ்வில் ஒன்றாக வந்திருப்பதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அதாவது முதலமைச்சரினுடைய இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் இந்த திமுக அரசு கடந்த 4 ஆண்டுகளில் இப்போ ஒரு 4 ஆண்டுகள்ல என்னென்ன சாதனை செய்தார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்களோ அந்த சக்சஸ் எல்லாம் அதை கல்டிவேட் பண்ற மாதிரி தான் இந்த ஸ்கீம் அவங்க டிவைஸ் பண்ணியிருக்கிறதா நான் பாக்குறேன். இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் நீங்க பார்க்கணும். ஏன்னா மக்கள் கிட்ட போயிட்டு அவங்க பண்றதுங்கிறது ஏற்கனவே மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, இது போன்ற விஷயங்கள் இருக்கும் போது நீங்க எதையும் தேடி வரவேனா, நான் உங்களை தேடி வர்றேங்கிறது தான் அவங்க சொல்ல வராங்க. ஸோ அதுல என்னன்னா, நேற்று கவர்மெண்ட் ஒரு 4 அதிகாரிகளை தங்களுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளரா தமிழ்நாடு அரசிற்கு என்று நியமித்திருக்கிறார்கள். அவங்க நேற்று சமுதாய ஏஎஸ் ஃபர்ஸ்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் பண்ண பிறகு அதை சிஎம் ட்வீட் பண்றாரு. இன்னைக்கு கூட்டணி கட்சியினரோட அவர் மேடையில் தோன்றுகிறார். இதெல்லாம் என்னன்னா, சட்டமன்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளாக தான் நான் பார்க்கிறேன். இந்த அதிகாரிகளை நியமித்தது, அதிகாரிகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்றாலும் கூட இந்த கவர்மெண்டினுடைய ஸ்கீம்ஸை எடுத்துட்டு போனோம், ஃபேக் நியூஸ் நரேட்டிவ்ஸ் எல்லாம் பஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் அந்த டீமை போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளாகவும் சட்டமன்ற தேர்தலுக்கு மக்களினுடைய வாக்குகளை பெறுவதற்கான ஒரு முயற்சியா தான் நான் இதை பார்க்கிறேன். திருமாவளவன் அவர்கள் அந்த கடலூர்ல இருக்கும்போது சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி, சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி, பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் திரு வேல்முருகன் அப்படிங்கறத தாண்டி அவங்க கூட்டணி கட்சி தலைவர்கள், நீங்கள் சொன்னது போல ஏற்கனவே விமர்சனங்களை வைத்திருப்பவர்கள், அவர்களை மேடையில் முதலமைச்சருக்கு அருகில் நிற்க வைப்பது என்பது நாங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம், எங்க கூட்டணியில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்கள் கூட்டணியில் தான் பிரச்சனை இருக்கிறது. இது என்னன்னா, இப்ப இந்த ப்ரோக்ராமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே ரீஜன்ல இப்போ சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் போது இந்த கூட்டணி உறுதியாக இருக்கிறது, இந்த கூட்டணியை யாரும் அசைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னலை கொடுக்கறது அரசியல் நகர்வுகள் மட்டும் இல்லாம எலெக்ஷனுக்கு நாங்க தயாராயிட்டோம், நாங்க எல்லா ஆயத்த பணிகளையும் அரசாங்க அதிகாரிகளையும் முடுக்கி விடுகிறோம். ஒரு பக்கம் அமைச்சர்கள், நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற திமுகவினுடைய கேம்பெயின்ல இருக்காங்க. கவர்மெண்ட் கேம்பெயின்ல அதிகாரிகள் இருக்கிறாங்க. நான் கூட்டணி கட்சி தலைவர்களை ஒருங்கிணைக்கும் வேலையில் இருக்கிறேன் அப்படிங்கறதான் முதல்வர் சொல்ற மாதிரி எனக்கு தெரியுது. இந்த எல்லா ப்ரோக்ராம்ஸுமே அவங்க 2026 எப்படி வெற்றி பெறுவது, வெற்றியை எப்படி தக்க வைத்துக் கொள்வது, மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கான என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துலதான் திமுகவினுடைய அரசு மும்முரமாக இருப்பதாக நான் பார்க்கிறேன். விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு சிவப்பிரியன்.